என்னதான் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஏசி பார்ல சரக்கு அடித்தாலும் இந்த தென்னந்தோப்பில் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்த சுகமே பெரிய சுகம். சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் தலைவரே. ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த ஃபாரின் ஃபுல்லுக்கு பதிலாக அப்படியே அந்த தென்னந்தோப்பில் ஆளுக்கு 2 மூட்டை கல்லறைக்க குடிச்சிருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் தலைவரே. சரியாக தான் இருக்கும். டேய் டேய் என்னடா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த செல்லை நோண்டிக்கிட்டே தான் இருப்பியா? இல்லை சார், நம்ம லோன் ஆப்பில் கடன் வாங்கின 2 பேர் நம்ம பண்ண டார்ச்சரில் சூசைட் பண்ணி செத்துட்டானுங்க. அவனுக்கு விதி முடிஞ்சு வச்சு செத்துட்டானுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சைபர் கிரைம்ல இருந்து நம்மளை ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆக்டிவிட்டீஸை நிப்பாட்டி தான் வைக்கணும். நைட்டு வீடு பார்த்துக்கலாம். முதல்ல அந்த போனை உள்ளாவைடா. ஏன்டா இவை எப்பயுமே இப்படி தான் தலைவரே. என்ன பங்காளி, புது கல்யாண மாப்பிள்ள, என்ன தென்னந்தோப்பு பக்கம் ஹனிமூன்லாம் போகலீங்களா? ஹனிமூனு ஏடா, உங்களெல்லாம் நடு ஊரில் விட்டுட்டு நான் ஹனிமூன் போனால் நல்லா இருக்குமா? கூடிய சீக்கிரம் உங்களையெல்லாம் நல்லபடியாக மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டு அப்புறம் நான் ஹனிமூன் போய்க்கிறேன். ஆறா பங்காளி, பஞ்சு டைலாக்லாம் பேசுகிற அப்படி. இங்கே பார், நான் உண்மையில கொலை வெறியில் இருக்கேன். உன்னை பட்டுன்னு போட்டு தள்ளிட்டா நிறையா உண்மை தெரியாமையே போயிடும். அதனால தான் உன்னை நான் விட்டு வச்சிருக்கேன். பாருடா, பங்காளி பலமா பேசுற அப்படி. பங்கு, நீ நல்லவன், இந்த மதி கெட்டவன், மதி கெட்டவன். டேய், நீ மதி கெட்டவன், உன் கூட இருக்க 2 பேரு கூறு கெட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கூட நீ ஊருக்குள்ள ஏதோ கந்து வெட்டி கொடுக்குற கட்ட பஞ்சாயத்து படம் நடிச்சிட்டு இருந்த. ஆனால் நீ வேற ஏதோ தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல ஆனந்தியோட புருஷன் காணாமல் போனதை கூட ஏதோ யதார்த்தமாக நடந்து நினச்சேன். இப்போ அதுக்கும் நீ தான் காரணமாக இருப்பேன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. கிளியர் பண்ணுறேன், கூடிய சீக்கிரம் அதை கிளியர் பண்ணுறேன். தம்பி, உள்ளூருக்குள்ள எங்களை மாரி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், நீ உள்ளூர் ரவுடினா நான் நேஷனல் பர்மிட் டிரைவர்டா. எனக்கு தெரியாத இடம் எதுவும் கிடையாது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கான முடிவுரைய நான் எழுதுறேன்டா. பட்டா என்ன தலைவரே, அவன் பாட்டுக்கு முடிவுரை எழுதுறேன் கட்டுரை எழுதுறேன்ட்டு போறியான். நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கீங்களே. அவன் தான் நல்லா எழுதுவான்னு தெரியுமில்ல. அவன் எப்படி தான் எழுதினாலும் நானும் எழுதுவேன்டா அவனை முடிக்கிறதுக்கு. சார், அவன் நம்மளை ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணுறான் போல. இதுக்கு மேலே அவன் உயிரோடு இருக்கிறது நமக்கு சேஃப்டி இல்லை. இது விஷ்ணு, இன்னைக்கு ஒரு பொழுது, நாளைக்கு உதயம் ஆச்சுன்னா சூரியன் அவனுக்கு இருக்காதுடா உயிர்.